கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நான் உங்களுக்கு கென்னத் கோப்லண்ட் தெய்வீக சுகத்தை பற்றி எழுதிய யூ ஆர் ஹீல்டு, நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள் ஆங்கில புத்தகத்தை தமிழில் உங்களிடம் வாசித்து முடிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். முழுமையா கேளுங்க, உங்கள் சரீரத்தில் தெய்வீக சுகத்தை அனுபவிங்க. அத்தியாயம் 1. குணப்படுத்துதல் என்பது கடவுளின் சித்தமா? குணப்படுத்துதல் குறித்து கடவுளின் சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, முதலில் அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய வார்த்தையே அவருடைய சித்தமாகும். யோவான் 1:1 மற்றும் 14 கூறுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையைக் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. நாசரேத்தின் இயேசுவே மாம்சமான தேவனுடைய வார்த்தையாவார். கடவுளின் சித்தத்தின் மொட்ட வெளிப்பாடு மனித வடிவில் வெளிப்பட்டது. தன்னை பற்றி அவர் கூறியது இதுதான்: என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். யோவான் 4:34. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் விசுவாசமாயிராமல் என்னை அனுப்பினவரிடத்திலேயே விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். யோவான் 12:44-45 பார்க்கவும். நீங்கள் கடவுளை காண விரும்பினால் இயேசுவை பாருங்கள். நீங்கள் கடவுளின் குரலை கேட்க விரும்பினால் இயேசுவுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் கடவுளின் சித்தத்தை அறிய விரும்பினால் இயேசுவின் ஊழியத்தை படியுங்கள். எபிரெயர் 1:1-3 படி இயேசுவே கடவுளின் குமாரன், எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளி, கடவுளின் மகிமையின் பிரகாசம், கடவுளுடைய சுபாவத்தின் சரியான ரூபம். இயேசுவே சர்வவல்ல தேவனின் சரியான சாயல். அவர் செய்த ஒவ்வொரு காரியமும், எடுத்த ஒவ்வொரு அசைவும், பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்திலுள்ள பிதாவின் நீட்சியாக இருந்தது. இயேசு பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. யோவான் 10:10 அவர் நான் வந்ததோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணமாய் உண்டாயிருக்கவும் தான் என்று கூறினார். பரிபூரண வாழ்வு என்பது விசுவாசிக்கு கடவுளின் சித்தமாகும். இந்த பரிபூரண வாழ்வை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துவார் என்பதை இயேசு மிகத் தெளிவாக விளக்கினார். பின்பு அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து ஓய்வு நாளில் தமது வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிப்பதற்காக எழுந்து நின்றார் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டார். வாசித்த முடிந்த பின் இயேசு புஸ்தகத்தை மூடி உட்கார்ந்து, நீங்கள் கேட்ட இந்த வேதவாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று என்று கூறினார். இயேசு தான் சொன்னதை செய்தார். அவர் சுவிசேஷம் பிரசங்கித்தார், பிணியாளிகளை குணமாக்கினார், குருபெருக்க பார்வையை கொண்டு வந்தார், சிறைப்பட்டவர்களை விடுவித்தார். கலிலேயாவில் உள்ள ஜெப ஆலயங்களில் அவர் போதித்தார். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய உபதேசத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வார்த்தை அதிகாரமுள்ளதாய் இருந்தது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலையையும் குணப்படுத்துதலையும் கொண்டு வந்தது. விசுவாசத்துடன் அவரிடம் வந்த ஒருவரை குணப்படுத்த இயேசு ஒருபோதும் மறுக்கவில்லை. அவர் ஒருபோதும், உன்னால் என்னை குணப்படுத்த முடியாது, கடவுள் நீ இன்னும் கொஞ்சம் காலம் வியாதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லவில்லை. அவர் எப்பொழுதும் மக்களின் விசுவாசத்திற்கு பதிலளித்தார். அப்போஸ்தலர் 10:38 கூறுகிறது, தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் ஒடுக்கப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாயும் சுற்றித் திரிந்தார். கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் குணமடைந்து நலமாக இருக்க விரும்புகிறார். இதை இயேசுவின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். குணப்படுத்துதல் குறித்த அவருடைய சித்தத்தை லூக்கா 5:12-13 மிக எளிமையாக காணலாம். அவர் ஒரு பட்டினத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவைக் கண்டு முகம்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உன்னால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. குஷ்டரோகி என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமா என்று கேட்டபோது இயேசு உடனடியாக எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்று பதிலளித்தார். இயேசு தன்னை குணப்படுத்த முடியும் என்று குஷ்டரோகிக்கு தெரிந்திருந்தது. இயேசு செய்வாரா இல்லையா என்பதே அவன் மனதிலிருந்த ஒரே கேள்வியாகும். குணப்படுத்துதலை பெறுவதில் இதுவே முக்கிய புள்ளியாகும். விசுவாசத்துடன் செயல்படுவதற்கும் அவிசுவாசத்துடன் செயல்படுவதற்கும் உள்ள தீர்மானிக்கும் காரணி இதுதான்.
கடவுளால் குணப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் கடவுள் நிச்சயமாக குணப்படுத்துவார், அதுவும் உங்களை குணப்படுத்துவார் என்று உறுதியாக அறிந்து கொள்வதில்தான் பிரச்சினை வருகிறது. கடவுள் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார் என்பதை உங்கள் இருதயத்தில் உணரும் வரை நீங்கள் அவரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். மற்றவர்கள் குணமடைவதை பார்த்தாலும் நீங்கள் ஒருபோதும் குணமடையாமல் போகலாம். குணப்படுத்துதலுக்கான கடவுளின் சித்தத்தின் சத்தியத்தை நீங்கள் உணர உங்கள் மீட்பின் முழு பரப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு, பரிசுத்த ஆவி மற்றும் நித்திய வீடாகிய பரலோகம் ஆகியவற்றிற்கு இணையாகவே குணப்படுத்துதலும் மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இயேசு குணப்படுத்துதனை வழங்கியிருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து வியாதியோடும் நோயோடும் இருப்பது கடவுளின் பிள்ளையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிலாபிகளுக்கு மிகவும் குறைவாக வாழ்வதாகும். ஏசாயா தீர்க்கதரிசியின் பார்வையின் மூலமாக மீட்பு திட்டத்தை பார்ப்போம். கல்வாரி சிலுவையில் என்ன நடக்கப் போகிறது, தியாகம், வலி, பாடுகள், மரணம் ஆகியவற்றை அவர் விவரிக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலம் சரீர மற்றும் ஆவிக்குரிய உலகில் என்ன நடக்கும் என்பதைக் காட்டி கல்வாரி சிலுவையின் மிகத் துல்லியமான சித்திரத்தை அவர் கிடைத்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4. இந்த வசனத்தின் முதல் வார்த்தையை கவனியுங்கள். மெய்யாகவே. ஒருவேளை அல்ல, ஒரு கால் அல்ல, இது ஒரு ஃபேக்ட். மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த இடத்தில் உள்ள பாடுகள் மற்றும் துக்கங்கள் என்று மூல எதிரே வார்த்தைகளுக்கு மெய்யாகவே இயேசு நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் ஏற்றுக்கொண்டார் என்றே நேரடியாக அர்த்தம் கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயமடைந்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் ஒடுக்கப்பட்டாலும் உபத்திரவப்பட்டாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போலவும் மயிரை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. இடுக்கணுவிலும் நியாய தீர்ப்பிலுமிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோரின் தேசத்திலிருந்து அவர் எடுத்துப் போடப்பட்டார். என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அவர் அநியாயம் செய்யாமலும் அவர் வாயில் வஞ்சனை இல்லாமலும் இருந்தாலும் அவர் பிரேதம் அக்கிரமவான்களோடே வைக்கப்பட்டது, மரணத்தில் ஐஸ்வர்யவானோடே வைக்கப்பட்டது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அவர் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பெரும்பாலான நவீன மொழி மாற்றங்கள் அவர் நொறுக்கப்பட வேண்டுமென்பது கடவுளின் உறுதியான சித்தமும் திட்டமுமாகும் என்று வாசிக்கின்றன. இயேசு நம்முடைய நிமித்தமாக எல்லா வியாதிகளையும் நோய்களையும் தம்மேல் எட்டுக்கொள்வது கடவுளின் உறுதியான சித்தமும் திட்டமுமாகும். மனித குலத்தை அதிலிருந்து விடுவிப்பதே அவருடைய நோக்கமாகும். ஏசாயா 53:11 தி ஆம்பிளிஃபைட் பைபிள் கூறுகிறது, அவர் தனது ஆத்துமாவின் பிரயாசத்தின் பலனை காண்பார், திருப்தி அடைவார். இயேசுவின் பிரயாசத்தின் பலனை கடவுள் கண்டு திருப்தி அடைவார். விசுவாசிகள் இன்றும் வியாதியோடும் நோயோடும் இருப்பதை கடவுள் கண்டு திருப்தி அடைவதில்லை. அந்த வியாதியும் நோயும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டபோது அவர் திருப்தி அடைந்தார். அநேகர் கடவுள் தங்கள் பிரயாசத்தின் மூலம் மகிமையடைய வேண்டுமென்பதற்காக அவர்களை வியாதியாக இருக்க விரும்புகிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த சிந்தனை நரகத்தின் குழியிலிருந்து வரும் ஒரு பொய்யாகும். இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட வியாதியை மீண்டும் உங்கள் மேல் வைப்பது நீதியின் தவறான செயலாகும். நீங்கள் கல்வாரியின் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி அல்ல. அந்த தியாகம் ஏற்கனவே செய்யப்பட்டுவிட்டது. அது மீண்டும் செய்யப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்காக செய்யப்பட்ட அவருடைய தியாகத்தை பெற்றுக்கொண்டு அதன் பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் பிரயாசத்தின் பலன் என்ன? ரட்சிப்பு, குணப்படுத்துதல், அன்பு, சந்தோஷம், சமாதானம், கடவுளின் ராஜ்யம் மனிதர்களின் இருதயத்தில் பிறப்பது. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்கள் மட்டும் கூட இயேசு கிறிஸ்துவினுள் உள்ள எவ்வொரு நபரும் குணமடைந்து நலமாக இருப்பது கடவுளின் சித்தமென்பதை நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி அறிந்து கொள்ளலாம். நாம் அதை பெற்றுக்கொள்ள அவர் விலையை கொடுத்துவிட்டார். எந்த ஒரு விசுவாசிக்கும் குணப்படுத்துதலை பெறுவதில் சிக்கல் இருக்கும்போது அவர் பொதுவாக கடவுளின் வார்த்தையைப் பற்றிய அறியாமை மற்றும் இயேசு கிறிஸ்துவினுள் உள்ள அவருடைய உரிமைகள் சிலாபிகளைப் பற்றிய அறியாமையால் பாதிக்கப்படுகிறார். உங்கள் நிலையை முழுமையாக புரிந்து கொள்ள பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கடவுளுக்கும் ஒரு ஆபிரகாம் என்ற மனிதனுக்கும் இடையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். கடவுள் ஆபிரகாமை ஒரு உடன்படிக்கை திட்டத்துடன் அணுகினார். அவர்கள் இருவரும் செய்த அந்த உடன்படிக்கைதான் புதிய ஏற்பாட்டு முழுவதற்கும் அடிப்படையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் சார்பாகவே இயேசு பூமிக்கு வந்தார். அத்தியாயம் 2. குணப்படுத்துதல் குறித்த கடவுளின் உடன்படிக்கை. குணப்படுத்துதல், அதாவது ஹீலிங் என்பது இயேசுவின் ஊழியத்தின் மூலம் புதிதாக கொண்டுவரப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்ல. இது ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கீழேயே வழங்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை எப்படி வந்தது என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபிராமுக்கு 99 வயதானபோது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நட, உத்தமனாயிரு.
எனக்கும் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து கிடந்தான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆதலால் இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகும்படி நியமித்தபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக தாபரிப்பேன். ஆதியாகமம் 17:1-5-7. கடவுள் ஆபிராமுக்கு தரிசனமானபோது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கூறினார். மூல எபிரேயத்தில் நான் எல் ஷடாய் என்று உள்ளது. எல் என்றால் உன்னதமானவர் என்று பொருள். ஷடாய் என்றால் பாலூட்டும் ஒருவர் என்று பொருள். அவர், நான் உனக்கு ஒரு தேவனாக இருப்பேன் என்றார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நான் உனக்கு தேவையான எல்லாமே, உன் தந்தை உன் தாய், உனக்கு பாலூட்டும் நர்ஸ், உனக்கு வழங்குபவர் என்று அர்த்தம். கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில் நடந்ததின் முழு முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் இருவரும் ஒரு ஒப்பந்தத்தில் நுழைந்தனர். அவர்கள் ஒரு நித்திய உடன்படிக்கையை, ஒரு முழுமையான ஒப்பந்தத்தை செய்தனர். கடவுள், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை இதோ என்று கூறினார். பின்னர் அவர் ஒரு சத்தியம் செய்வதன் மூலம் அந்த ஒப்பந்தத்தின் தன் பங்கிற்கு முத்திரையிட்டார். ஆதியாகமம் 17:16 கடவுள், என்மேல் ஆணையிட்டேன் என்று சொன்னார். ஆணையிட அவரைவிட உயர்ந்த அதிகாரம் எதுவும் இல்லாததால் அவர் தம்மேலேயே ஆணையிட்டார். ஆபிரகாமையும் அவனது சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 22:17-18. எபிரேய வார்த்தை உடன்படிக்கை என்பதற்கு வெட்டுதல் என்று பொருள். அது இரத்தம் பாயும் இடம் என்பதை குறிக்கிறது. ஒரு இரத்த உடன்படிக்கை என்பது பூமியில் உள்ள மிகவும் பலமான ஒப்பந்த வடிவம் ஆகும். இரண்டு தரப்பினரும் சில நிபந்தனைகளுக்கு உடன்பட்டு பின்னர் இரத்தம் சிந்துவதன் மூலம் தங்கள் உடன்படிக்கையை முத்திரையிடுகிறார்கள். கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை விருத்த சேதனம் என்ற ஆக்கத்தால் முத்திரை செய்யப்பட்டது. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் ஆண் பிள்ளை யாவனுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். ஆதியாகமம் 17:10-11. இரத்தம் சிந்துவது பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான செயலாகும். விருத்த சேதனத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாகும். எல் ஷடாய் ஆபிரகாமையும் அவனது சந்ததியையும் மிகவும் ஆசீர்வதிக்க ஒப்புக்கொண்டார். அதற்கு பதிலாக அவர்கள் அவருக்கு முன்பாக நேர்மையாக வாழ வேண்டுமென்று அவர் கேட்டார். ஆனால் மனிதன் தொடர்ந்து கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை கைவிடத் தவறிய நிலையில் மீண்டும் இரத்தம் சிந்துவதே விடையாக இருந்தது. லேவிய ஆசாரியத்துவம் பாவத்தை போக்க இரத்த பலிகளை செலுத்த ஏற்படுத்தப்பட்டது. இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22. பலிபீடத்தில் ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியை பலியிடுவது கடவுளின் உடன்படிக்கை பிரஜைகளின் பாவத்தை 1 வருடத்திற்கு மூடியது. ஆபிரகாமின் உடன்படிக்கையை நடைமுறையில் வைக்க கடவுள் இந்த சாகங்களை ஏற்றுக்கொண்டார். இதுவே பாவத்திற்கும் நீதிக்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறைக்க ஒரே வழியாக இருந்தது. நூற்றாண்டுகளுக்குப் பிறகு உயர்ந்த இரத்த பலி செலுத்தப்பட்டது. கன்னி பெண்ணிடம் பிறந்த நாசரேத்து இயேசு உலகுக்கு வந்தார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை கண்டபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். இயேசுவே சிலுவையின் பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பலியாட்டுக்குட்டி ஆவார். அவர் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கீழுள்ள கடைசி பலியாவார். சிலுவையில் அவர் சிந்திய இரத்தம் பாவத்தின் கரையை நிரந்தரமாக கழுவிவிட்டது. பழைய ஏற்பாட்டு பலிகள் பாவத்தை மூடியது மட்டுமே. ஆனால் புதிய ஏற்பாட்டு பலி, இயேசு மாசற்ற தேவனுடைய குமாரன், அதை முற்றிலும் நீக்கிவிட்டார். எபிரேயர் 10:12. அவர் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தினாலும் இளங்காளையினுடைய இரத்தத்தினாலும் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலேயே ஒரே தரம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் பாவம் செய்யாதவர் போல கடவுள் முன் சுத்தமாகவும் தூய்மையாகவும் நிற்கிறீர்கள். உலகத்தில் பாவம் நுழைந்தபோது அது அழிவின் சக்திகளை கொண்டு வந்தது. மரணம், வியாதி, வறுமை, பயம் போன்றவை. இயேசு பாவத்தின் தண்டனையை சுமந்தார். அதே சமயம் அதன் எல்லா விளைவுகளையும் நீக்கிவிட்டார். இயேசு கல்வாரியும் முழு விலையையும் செலுத்தினார். மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் கவர் செய்தார். ஆத்மீகமாக, மனரீதியாக, உடல் ரீதியாக, நிதி ரீதியாக, சமூக ரீதியாக அனைத்தையும் மூடினார். நம் மீட்பு முழுமையானது. கலாத்தியர் 3:13-14 கூறுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டார். ஏனென்றால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே.
மேலும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாகவடியும் நம் விசுவாசத்தினாலே ஆவியின் வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்றதற்காகவே இப்படி செய்தார். உபாகமம் 28:15 விவரிக்கப்பட்டுள்ள இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்பது லேவிய நிலத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத எவருக்கும் உண்டாகும் தண்டனையாகும். இது மனித குலத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு சாபத்தையும் உள்ளடக்கியது. வியாதி, நோய், வறுமை, பற்றாக்குறை, வலி, சுகபலம் போன்றவற்றை உள்ளடக்கியது. 61வது வசனம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்படாத சகல வியாதிகளையும் சகல வாதைகளையும் உள்ளடக்கியது என்று கூறுகிறது. இயேசு பாவமின்றி வாழ்ந்தபோதிலும் அவர் நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்தவர் போல அந்த சாபத்தை சுமக்க அவர் தம்மை ஒப்புக்கொண்டார். மனித குலத்தின் அனைத்து பாவங்களுக்குமான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மனிதனுக்கு தெரிந்த ஒவ்வொரு வியாதியையும் ஒவ்வொரு வாதையையும் அவர் சுமந்தார். அவர் வலியையும் துன்பத்தையும் தாங்கினார். ஏனென்றால் நாம் அவருடைய தியாகத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டபோது அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இப்போது நாம் ஆபிரகாமின் சந்ததியாகவும் ஆசீர்வாதத்திற்கு வாரிசாகவும் இருக்கிறோம். கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராரையும் இருக்கிறீர்கள். உபாகமம் 28 இந்த ஆசீர்வாதம் மற்றும் சாபத்தின் நிபந்தனைகளை விவரிக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற அவருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு நடந்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். வசனங்கள் 1-2. பின்னர் 3-14 வசனங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் செழிப்பை விவரிக்கும் நியாயப்பிரமாணத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பட்டியலிடுகிறது. லூக்கா 13:13 இயேசு ஒரு பெண்ணுக்கு விடுதலை அளித்தபோது குணப்படுத்துதல் இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி என்பதை அவர் காண்பித்தார். அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தம்முடைய கைகளை அவள் மேல் வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் இந்த பெண்ணை குணப்படுத்தியதால் ஜெப ஆலய தலைவர் கோபமடைந்தார். ஆனால் இயேசு அவருக்கு பதிலளித்தார், மாயக்காரனே, உங்களில் ஒவ்வொருவனும் ஓய்வு நாளில் தன் மாட்டையாவது கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுகிறதில்லையா? ஆபிரகாமின் குமாரத்தியாயிருக்கிற இவளை பிசாசானவன் 18 வருஷமாக கட்டியிருக்கையில் ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து இவளை விடுதலையாக்குவது நியாயமல்லவா? ஆபிரகாமின் உடன்படிக்கையின் மூலம் வருஷங்களாக நடைமுறையில் இருந்தது. தேவனுடைய மக்கள் ஆரோக்கியத்திலும் நல்வாழ்விலும் நடந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் தங்கள் மத பாரம்பரியங்களில் மிகவும் மூழ்கி கிடந்தார்கள். இதன் விளைவு கடவுள் அவர்களுக்கு நோக்கமாக வைத்திருந்த வாழ்க்கையின் தரத்தை விட மிகவும் குறைவாக வாழ்ந்தார்கள். இந்த பெண் ஆபிரகாமின் மகள். அதனாலேயே அவளுடைய உடன்படிக்கை உரிமை அவளுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதாக இருந்தது. சாத்தான் அவளை 18 வருஷமாக கட்டி வைக்க முடிந்தது ஒரே காரணத்தினால் மட்டுமே. அவள் கடவுளுடன் அவளுடைய உடன்படிக்கையை பற்றி அறியாததிருக்கிறாள். இயேசு ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கீழ் தீர்க்கதரிசியாக வந்து ஊழியம் செய்தார். அந்த உடன்படிக்கையின்படி அவர் மக்களை குணமாக்கினார். அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய வந்தார். இந்த பெண் அந்த சிறைப்பட்டவர்களில் ஒருவள். ஆபிரகாமின் மகள் என்பதால் சட்டப்படி தனக்கு என்ன சொந்தம் என்று யாராவது அவளுக்கு சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. அந்த பெண் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்ததால் விடுதலையும் சுதந்திரமும் பெற முடிந்தால் அதே காரணங்களுக்காக நீங்களும் பெற முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்கள். அவருடைய தியாகத்தை உங்களுடையதாக ஏற்றுக்கொண்டதால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்திற்கு வாரிசும் ஆவீர்கள். கலாத்தியர் 3:13 அந்த வாக்குத்தத்தம் உடல் குணப்படுத்துதலையும் உள்ளடக்கியது என்று கடவுளுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சரீரத்தில் எந்த வியாதியையும் நோயையும் அல்லது பலவீனத்தையும் வைக்க சாத்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, இயேசுவுடன் உடன்வாரிசு மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன். நீங்கள் சர்வவல்ல தேவனுடன் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் உடன்படிக்கை உரிமைகளில் ஒன்று ஆரோக்கியமான உடலுக்கான உரிமையாகும். அத்தியாயம் 3 என் மக்கள் நலமாக இருக்க நான் விரும்புகிறேன். குணப்படுத்துதல் மற்றும் விசுவாசிகள் வியாதி மற்றும் நோயிலிருந்து விடுபட்டு வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து சில காலத்திற்கு முன்பு கடவுள் என்னுடன் பேசினார். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அவை பல வாரங்களாக என் ஆவியில் ஒலித்தன. அவர் சொன்னார், நான் என் மக்கள் நலமாக இருக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் குணமடைந்து நலமாக இருக்க கடவுள் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். 3 யோவான் 2 இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட பிறகு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தோன்றி உலகத்தை என்றென்றும் பாதிக்கும் சில கட்டளைகளை வழங்கினார். குணப்படுத்துதல் அவற்றுள் ஒன்றாகும். மார்க்கு 16:15-18 வரையில் இயேசு சொன்னது,
நீங்கள் உலகமெங்கும் போம் சர்வ சஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் இல்லாதவனோ ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் இந்த திட விசேஷங்கள் நடக்கும். என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான எதையாகிலும் குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள். இந்த வார்த்தைகள் இன்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிகவும் முக்கியமானவை. விசுவாசிகள் அவர் நாமத்தில் புறப்பட்டு செல்லும்படி இயேசு சபைக்கு கட்டளையிட்டார். இந்த மகா கட்டளையின் ஒரு பகுதி என்னவென்றால் விசுவாசிகள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பதே. அந்த தருணத்தில் இயேசு சபையை வியாதிக்கும் நோய்க்கும் எதிராக நிறுத்தினார். கடவுள் உயிரோடிருக்கிறார், நன்றாக இருக்கிறார் என்பதற்கான மிக முக்கிய ஆதாரம் குணப்படுத்துதல் ஆகும். இது அவருடைய இருப்பதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்ய அவர் விரும்புவதற்கும் உள்ள சரீரபூர்வமான சான்று. ஆவிக்குரிய விதத்தில் எந்த 2 நபர்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி நிலையில் உள்ளனர். ஆனால் பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் 3 பிரிவுகள் உள்ளன. உலகம், பாவிகள் அல்லது அவிசுவாசிகள், கடவுளை அறியாதவர்கள், மாம்சத்தில் நடக்கும் கிறிஸ்தவன் ஆவிக்குரிய குழந்தைகள். இவர்களுடைய வாழ்க்கையில் கடவுளின் வார்த்தை திறம்பட செயல்படாதவை. முதிர்ந்த கிறிஸ்தவன் ஆவிக்குரிய பெரியவர்கள், கடவுளின் வார்த்தையில் திறமையானவர்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஒவ்வொரு மட்டத்திலும் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஊழியம் செய்யும்படி கடவுளின் வார்த்தை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 3:1-3 வரையில் கிறிஸ்துவின் சரீரமான சபைத்துள் இருக்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் 2 மட்டங்களைப் பற்றி பவுல் குறிப்பிடுகிறார். சகோதரரே, நான் ஆவிக்குரியவர்களிடத்திலே பேசுகிறது போல உங்களிடத்தில் பேசக்கூடாமல், மாம்சத்துக்குரியவர்களிடத்திலும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாயிருக்கிறவர்களிடத்திலுமே பேசினேன். நீங்கள் பால் உண்ணத்தக்கவர்களாயிருந்ததினாலே நான் உங்களுக்கு பாலையே கொடுத்தேன், ஆகாரத்தை கொடுக்கவில்லை. நீங்கள் அது வரைக்கும் அதற்கு பாத்திரராயிருந்ததில்லை, இப்பொழுதும் பாத்திரராயில்லை. நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் பிரிவினைகளும் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் மனுஷர் மாதிரியாக நடக்கிறீர்கள் அல்லவா? பவுல் கொரிந்து விசுவாசிகளுக்கு ஆழமான ஆவிக்குரிய காரியங்களைப் பற்றி போதிக்க முடியவில்லை, ஏனெனில் அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு முதிர்ச்சியடையவில்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருந்ததால் ஒரு சிறிய குழந்தைக்கு உணவளிப்பது போல அவர் அவர்களுக்கு பால் என்னும், அதாவது விசுவாசத்தின் அடிப்படை போதனைகளை ஊட்ட வேண்டியிருந்தது. எபிரேயர் 5:13 கூறுகிறது, பால் உண்கிறவன் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான், அவன் குழந்தையாயிருக்கிறானே. 1 பேதுரு 2:2 கூறுகிறது, அப்பொழுது நீங்கள் இரட்சணியத்திற்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஆவிக்குரிய பாலை வாஞ்சியுங்கள். ஜீவனை ஊட்டும் வார்த்தைகளின் பிரசங்கத்தை மருத்துவ சிகிச்சை என்று நான் கூறலாம். வல்லமையான ஊழியக்காரரின் சேவையின் மூலம் நலமடைந்த மக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு டாக்டர் படாத காடத்தொடாவல் நோயாளிகளை பயந்து மிடுப்படை நாமத்தில் குணமடையச் செல்லும்படி உற்சாகப்படுத்தி சென்றார். அதை கேட்டபோது டாக்டரின் அறிக்கையும் இவ்வார்த்தையும் கூறிய வார்த்தைகளும் ஒத்துப்போனதை நான் கவனித்தேன். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் வாழ்வின் ஆண்டவராக மாற்றியபோது நீங்கள் தேவனால் பிறந்தீர்கள். 1 யோவான் 5. 1 பேதுரு 1:33 படி நீங்கள் அழியாத விதனால் அல்ல, ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்தீர்கள். அந்த தருணத்தில் நீங்கள் தேவன் குடும்பத்தில் சேர்ந்து ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையாக ஆவிக்குரிய காரியங்களில் நுழைந்தீர்கள். அதன் பிறகு நீங்கள் ஒரு நாளும் கூட வார்த்தையின் பாலை உணவாக உட்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இன்னும் ஒரு ஆவிக்குரிய குழந்தையாகவே இருக்கிறீர்கள். வார்த்தையை பற்றிய அறிவில்லாமல் நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் திறம்பட செயற்பட முடியாது. ஒரு குழந்தை ஒரு நாளில் பெரியவராக வளர்வதில்லை. ஆகவே ஒரு புதிய விசுவாசி சில நாட்களுக்கு பிறகு முதிர்ந்த கிறிஸ்தவரைப் போல செயல்பட எதிர்பார்க்கக்கூடாது. ஆவிக்குரிய விதத்தில் வளரவும் முதிர்ச்சியடையவும் வர வார்த்தையில் நேரம் செலவிடுவது அவசியம். ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கான முதல் படி தேவனுக்குள் உங்கள் நிலையை அறிந்து கொள்வதுதான். நீங்கள் அவருடைய பிள்ளை மற்றும் இயேசுவுடன் உடன்வாரிசு. ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடன் கூட நம்முடைய ஆவியின் உடன் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, அதாவது தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவினுடன் கூட சுதந்திரருமாமே. ஆகையால் அவரோடு கூட மகிமைப்படுவதற்கு நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அப்படியாகும். தேவனுடைய ராஜ்யத்திலுள்ள அனைத்து உரிமைகளுக்கும் சிலாக்கியங்களுக்கும் நீங்கள் தகுதி. இந்த உரிமைகளில் ஒன்று சுகமும் குணப்படுத்துதலும் ஆகும். தேவனின் சித்தம் உங்கள் குணமடைய வேண்டுமென்று சந்தேகமின்றி அறியும் வரை நீங்கள் எப்பொழுதும் குணப்படுத்துதலை முழுமையாக உணரவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது. நாம் பார்த்தது போல கடவுள் உங்கள் குணமடைய விரும்புகிறார். நீங்கள் பூரணமாக இருக்க அவர் விரும்புகிறார்.
நீங்கள் வார்த்தையில் வளர்ந்து இயேசு செய்தது போலவே அவருடைய பரிபூரண சித்தத்தில் நடக்கவும் அவர் விரும்புகிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் யதார்த்தத்தில் நடக்க தீர்மானிக்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் முடிவு. நீங்கள் அதை இப்போது ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதை காணத் தொடங்குங்கள். நீங்கள் குணமடைந்து பூரணமாக இருப்பதை காணத் தொடங்குங்கள். குணப்படுத்துதல் குறித்த கடவுளின் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை பற்றி தியானித்து சிந்தித்து பின்பு தைரியமாக அதை உங்களுக்கு மேலாக பேசுங்கள். அவருடைய வார்த்தை அவரிடம் வெறுமையாய் திரும்பாது. அது எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றும்.